அஜித் குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி இந்த படத்தோட திரை விமர்சனம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவை நான் வந்து ஒரு சினிமா ரசிகனா மட்டுமே இதை நான் வந்து ஹானஸ்ட்டா ஒரு ரிவ்யூ வந்து தரப்போறேன். ஸோ குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் வந்த ஒரு படம். மார்க் ஆண்டனி எப்படி இருந்தது? அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. மார்க் ஆண்டனி வந்து பார்த்தோம்னா, அது வந்து எஸ்ஜே சூர்யா, விஷால் அவங்களுடைய அந்த கதைக்களம் டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட படம்னா, ஒரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு பேட்டை அப்படிங்கிற ஒரு படமோ, விஜய் சாருக்கு வந்து அட்லி பல படங்கள் பண்ணியிருப்பார் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக. அது விட ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தன்னுடைய விருப்பமான நடிகரான அஜித் அவர்களுக்கு வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக இந்த படம் வந்து நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னா, நான் ரொம்ப வந்து லாஜிக் பார்ப்பேன் அப்படின்னா, லாஜிக் பாருங்கள் தப்பு இல்லை. ரொம்ப லாஜிக் எரர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் பெருசாக கிடையாது. ஆனால் ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் பேக்டு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, டெஃபினட்டாக நீங்கள் யாரோட ஃபேன்ஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு வேளை அஜித் சாரோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களை 200 மடங்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக, ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் 100 மடங்கு உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். இல்லை நீங்கள் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாவோ, இல்லை ஒரு நான் இந்த விஜய் சாரோட ஃபேனு, நான் சூர்யா சாரோட ஃபேனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை இந்த படம் வந்து ஒரு நல்லாவே உங்களை திருப்திப்படுத்தும். அஜித் சாருடைய அந்த வாலி, அமர்க்களம், அதுக்கப்புறம் வந்த பல படங்கள், ஆரம்பம், அப்புறம் ரீசெண்டாக வந்த சில படங்களுடைய அந்த ஒரு மாஸ், நம்ம துணிவு படத்துலலாம் ஒரு டார்க் டெவில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த படத்தில் என்ன ஒரு ஷேடு வந்து காமிச்சிருந்தாரோ அஜித் சார், அது மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு அட்டகாசமாக அமர்க்கலமாக வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அஜித் சாரோடைய நடிப்பு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன மொத்தமாக நம்ம பார்த்தோன்னா, ஆதிக் ரவிச்சந்திரனோட அந்த டைரக்ஷன், இந்த கதையை வந்து கையாண்ட விதம் ரொம்ப அருமையாக கையாண்டிருக்கிறாரு. எப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா மாஸ் படம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் என்னடா இது ஒரு தனி மனித நடிகரை அவரோட புகழ்ச்சி ஒட்டுமொத்த ஜனங்களையும் வர சொல்லிட்டு அவருடைய புகழ்ச்சியை பாடிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற இடம் வந்து இந்த படம் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் ஒரு சலிப்பு தட்டி இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு பக்கம் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தேவையான விஷயத்தையும் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு தேவையான விஷயத்தையும் கரெக்டாக ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அஜித் சாரோட அந்த பையன், அவரோட ஃபேமிலி, அந்த போர்ஷன்லாம் பார்த்தோம்னா, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த சென்டிமெண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்டை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணது தான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வகையில் இந்த கதையை அவர் கையாண்ட விதம், இந்த படத்தோட மேக்கிங், இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஆர்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டு, கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கி வச்சுருக்காரு. ஸ்பெஷலாக பார்த்தோன்னா, இந்த கதையில் அர்ஜுன் தாஸ் வராரு. அர்ஜுன் தாஸ் வந்து எப்படின்னா ஒரு மெயினான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டருக்கு நான் சஸ்பென்ஸை வந்து ஓப்பன் பண்ண விரும்பல. அர்ஜுன் தாஸ்க்கு வந்து ஒரு சில சஸ்பென்ஸ் இருக்குது. அண்டு அது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலர் சொன்னாங்க வில்லன் வந்து இன்னும் நிறைய பேரை பொறுக்கி போட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, இந்த மோடில் அஜித் சார் ஒரு விநாயக் மகாதேவன் அந்த மோடில் வந்தார், மங்காத்தா மோடில் இருக்கிறார் இந்த படத்தில் அப்படின்னும் போது, என்னதான் நம்ம ஒரு வெயிட்டான வில்லனை தூக்கி இந்த படத்தில் போட்டாலுமே அஜித் சார் ஒட்டுமொத்தமாக அந்த ஏகேவுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்ததுனால எல்லா வில்லனையும் அஜித் சாரே வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு. ஸோ அது சூப்பராக இருக்கும். அப்புறம் அஜித் சாருக்கும் அர்ஜுன் தாஸ் சாருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷனு, அவங்களுக்கு நடந்த அந்த கேட் அண்ட் ரேட் அந்த மோதல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஃபன்னாக, ரொம்ப ஜாலியாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க் ஆண்டனியில் என்ன நடந்தது, எஸ்ஜே சூர்யா எப்படி பண்ணாரோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இதை தாண்டி என்ன இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்னால், வரக்கூடிய கேரக்டர்ஸ் ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, சிம்ரன் மேடம், பிரியா வாரியர், நிறைய பேர் இந்த படத்தில் வந்து வராங்க. சுனில் சாரோட கேரக்டர், பிரசன்னா சார், எல்லாருமே வராங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வராங்க. அவங்களுக்கு கொடுத்த ஸ்கோரை கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை தாங்கி பிடிச்சிக்கிறதுக்கு பிடிச்சது பார்த்தோம்னா ஏகே சாருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஒருத்தரே காமெடி, டான்ஸு, பாட்டு, டைலாக்கு, மாஸு, மசாலா எல்லாத்தையும் அவர் ஒரு ஆளே பண்ணிட்டு போயிடுறாரு. இதை தாண்டி வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அவங்களோட ரோலை அவ்வளோ சூப்பராக நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று தாங்க நெகட்டிவாக சொல்லுவேன். என்னென்னா, கல்யாண் மாஸ்டர் இந்த படத்துடைய டான்ஸ் கோரியோகிராஃபர் சாங்கில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த அடிச்சு தூக்கு, விஸ்வாசம், இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு.
இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ பார்க்கும்போது வந்து நம்மளை கண்டிப்பாக டான்ஸ் ஆட வைக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம். ஒரு சில்லா சில்லா சாங்கில் கொஞ்சம் யூனிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. உடனே சொல்லலாம், அஜித்துக்கு என்ன டான்ஸ் ஆட தெரியும், அவரை வச்சு என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். அப்படிலாம் கிடையாது. மகேஷ் பாபுவை விட நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர். பட் அப்படிப்பட்ட மகேஷ் பாபு அவர்களே குண்டூர் காரம் படத்தில் என்ன மாதிரி டான்ஸ் கோரியோகிராஃப் ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணுறதுல தான் வந்து அதோடைய அந்த ப்ரெசன்ஸ், அந்த ஸ்க்ரீனில் நம்ம அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு நெகட்டிவ்ஸாக நான் பார்த்தது, பெருசாக வரல, பட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக போட்டிருக்கலாம். பட் சூப்பர் தான், சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல். ஜிவி பிரகாஷ் ப்ரோ வந்து மிரட்டிட்டார். பிஜிஎம்லாம் அந்தளவுக்கு வந்து செம மாசாக இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து நான் வந்து ஒரு நெகட்டிவ் சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் இல்லைங்க. ஜாலியாக நான் சூப்பராக மாசாக ஒரு படம் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு 10 பேர் ஒரு 10 ரோவை புக் பண்ணி ஃபேமிலியோட மொத்தமாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மரில், இந்த லாங் லீவில், ஒரு வீக்கெண்டில் சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படம் அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களும் அஜித் சாரும் இந்த படத்தை வந்து நேஷ்னல் அவார்டுக்காக வந்து பண்ணலை. வர ஆடியன்ஸை வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? ஒரு 4 ரெட்ரோ சாங் இருக்குது, நல்ல ஃபைட் இருக்குது, மாசு வேணுமா மாசு இருக்குது, டான்ஸு, கிளாஸு, எல்லாமே காமெடி, ஜாலியான ஒரு கதை. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து இவர் என்ன பண்ணுவார், வில்லன் ஹீரோ என்ன பண்ணுவார், இப்படி வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதனால் நம்பி தேட்டருக்கு போயிட்டு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படம், ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை தாண்டி சொல்லணும்னா அஜித் அவர்களுடைய ரசிகர்களே இந்த படம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஒட்டுமொத்த இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்டு மற்ற ரசிகர்களுக்கும் விஜய் சாருடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் வருது. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு படம். ஸோ ஒரு நல்ல படம். இந்த படம் வந்து ஒரு அது ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் வந்தால் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிடும் ஏதோ ஒரு இடத்துல. பட் எதுவுமே சொதப்பாமல் இதை கையாண்ட விதம் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ. நான் ஒரு சினிமாவின் ரசிகனாக இந்த படத்தை நான் போய் பார்க்குறேன். குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தை அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு, ஆதிக் ரவிச்சந்திரன்ற ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காரு. இதை வந்து நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங்கில் அந்த ஸ்டண்ட்டு, கோரியோகிராஃபி, ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் செம்மையாக மெனக்கெட்டுருக்கிறாரு. எல்லாருமே அவங்களோட ரோலை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அருமையான படம். தாராளமாக நம்பி தேட்டருக்கு போய் பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. அண்ட் இந்த படத்தை நீங்கள் யாராவது ஃபைனலி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டுகளை, கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இல்லை இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.